வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அமெரிக்கன் இன்டர்நேஷனல் குரூப் இன்கார்ப்பரேஷன், AIG. இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்க்கும்போது மாடரேட்லி ஹையாக இருக்குது. அதே சமயத்தில் லிக்விடிட்டி பொசிஷன் 1.5 இருந்தால் நார்மல். இப்போ இவங்க 0.97 தான் இருக்குது. அதனால கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சால்வன்சி பொசிஷனில் டெப்ட் டு ஈக்விட்டியில் 0.23 தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. ஸோ அதனால சால்வன்சி பொசிஷன் நல்லாயிருக்கு. இது லிக்விடிட்டி பொசிஷன் மாத்திரம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக வேண்டிய சூழல். இப்போ இவங்களுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். நமக்கு புக் வேல்யூங்கிறது 70ன்னு எடுத்துருக்குறோம். கரண்ட் ப்ரைஸ் 87 இருக்குது. ஸோ இப்போ புக் வேல்யூக்கு பிபின்னு பார்த்தோம்னா 1.24. இப்போ இவங்களோட இபிஎஸ் பார்த்தோம்னா இபிஎஸோட டிடிஎம் -2.10 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இதோடைய ஆவரேஜ் 0.53. அதனால பிஇ இபிஎஸ்ஏ மைனஸில் இருக்கிறதுனால, டிடிஎம் இபிஎஸ்ஏ மைனஸில் இருக்கிறதுனால பிஇ நெகட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ இவங்க இபிஎஸ் பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆக பிஇ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸோட எஸ்டிமேஷன் 0.53 மைனஸில் காட்டுது. ஆக்சுவலாக இது மைனஸில் வருது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு குவார்ட்டரில் ₹6 மைனஸில் கொண்டுட்டதுனால ஓவராலாக மைனஸில் காட்டுது. அப்போ இவன் 1.75க்கு மேலே எவ்வளவு எடுத்தாலுமே அது கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கு லீடு எடுத்து கொண்டு போகும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். 1.75க்கு கீழே எடுத்தான்னா ஸ்டாக்னேட் ஆகும், இல்லாட்டி கன்சாலிடேட்டர் சைட்வேஸில் போகும். 1.45க்கு கீழே எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷனுக்கு லீடு எடுக்கும். ஸோ இப்போ இவன் ஆக்சுவல் ரிசல்ட் ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு 1.75க்கு மேலே எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இது நல்லா இருக்கும். 1.75க்கு மேலே எடுக்கும்போது இங்கே மைனஸே ரொம்ப கம்மியாக வரும் அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம். அந்த வகையில் இவனுக்கு பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க இன்னும் ஒரு 4 குவார்ட்டர் கழிச்சு இந்த ஆவரேஜ் ஃபிகரே நம்ம போட்டோம்னா 4 குவார்ட்டர் கழிச்சு என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அது ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இவன் 1.75க்கு மேலே எடுக்கும்போது இது நிறைய கிடைக்கிறதுக்கான மேலே பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த சூழலில் இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸோட டிடிஎம்மோட கால்குலேஷன் பிரகாரம் இவனுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதில் நம்ம நேரடியாக பார்த்துருவோம். இந்த பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட், அது ₹13 ₹28 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. இவன் அதுக்கு கீழே உடைச்சு இறங்கலை. அங்கே அந்த ஏரியாக்குள்ளேயே சப்போர்ட் எடுத்துட்டு R1 வரைக்கும் மேலே போயிட்டு இருக்கிறான். R1 ரேஞ்சுங்கிறது 37 to 66. இப்போ இந்த வருஷம் R1 உடைச்சு மேலே போய்கிட்டு இருக்கு. R2 ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டான். R2ஓட ஜோன் 81லேருந்து 129. ஸோ இப்போ இதோட மிட் பாயிண்ட்னு எடுத்தோம்னா கூட 104. இவன் மிட் பாயிண்ட்லாம் உடச்சு போறான். மிட் பாயிண்ட்ல கரெக்ஷன் எடுக்கிறானா அப்படின்னாக்க ஒரே ஒரு தடவை எடுத்திருக்கிறான் 2011. அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் உடைச்சிட்டு ஜோன் ஹைக் தான் போறான். அப்போ R2 81லேருந்து 129. இவன் கண்டினியூஸாக பாசிட்டிவ் ரிசல்ட்டே கொடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொன்னாக்க இப்போ இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் பிஇங்கிறது பாசிட்டிவாக மாறும்போது மேலே எடுத்துக்கொண்டு எக்ஸ்போனன்ஷியலில் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது நம்ம கீழேருந்து ப்ரைஸ் ரேஞ்சை ரீகால் பண்ணிடுவோம். பிபி 13லேருந்து 28, R1 37லேருந்து 66, R2 81லேருந்து 129, R3 151லேருந்து 221, R4 253லேருந்து 350. ஸோ இப்போ இவன் எவ்வளோ தூரம் இபிஎஸோடைய லெவல் பெர்ஃபார்மன்சஸ் பாசிட்டிவாக மேலே எடுத்துட்டு கொண்டு போகிறானோ, டிடிஎம் பாசிட்டிவ்க்கு மேலே கொண்டு போய் பிரேக் அவுட் கொடுக்குதோ, R4 வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஆக்சுவல் பெர்ஃபார்மன்சஸ் எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக இருக்கோ அவ்வளோ தூரம் இவன் எக்ஸ்போனன்ஷியலில் மேலே எடுத்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.